கடவுளின் நேரம் வேற லெவல். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து தவக்காலத்தின் 4ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 10, 25 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய நேரம் வேற லெவல் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே யூதர்கள் இயேசுவை கொலை செய்வதற்காக பல முறை முயற்சி செய்கிறார்கள். இன்றைய இறை வார்த்தையிலும் இயேசுவை கொல்வதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தகுந்த நேரம் வராத காரணத்தால் அவர்களால் இயேசுவை பிடிக்க முடியவில்லை. இந்த நற்செய்தியைப் போலத்தான் பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களிலே நாம் இப்பொழுதே நடக்க வேண்டும் அல்லது இப்பொழுதே நிறைவேற வேண்டும் என்று இருப்பது, காலம் தாமதிப்பது இன்னும் கடவுளுடைய நேரம் வரவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்த உதாரணமாக யோசேப்பினுடைய வாழ்வு நமக்கு அமைகிறது. 13 ஆண்டுகள் அவர் தான் ஒரு மிகப்பெரிய தலைவராவதற்காக காத்திருக்கக்கூடியவராக இருந்தார். அதிலே 2 ஆண்டுகள் அவர் சிறைசாலையிலே இருந்தார். சிறைசாலையிலே இருந்த பொழுது அவர் பலவிதமான துன்பங்களை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தாலும் இந்த வருடங்கள் எல்லாம் அவருக்கு தகுந்த நேரம் வருவதற்கான, கடவுளோடு விசுவாசத்திலே வளர்வதற்கான ஒரு நல்ல ஒரு பகிர்ச்சியாகவும் அனுபவமாகவும் முதிர்ச்சி அடைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இஸ்ராயல் மக்களை வழிநடத்த ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறுகின்றார். அதே போலதான் புனித சிறுமலர் தெரசாள் தன்னுடைய 15 வயதிலேயே கார்மல் துறவற மடத்திலே சேர்ந்து துறவியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு தீராத ஆவலிலே இருந்தார். ஆனால் கார்மல் சபை தலைவரும் அதே போலவே மடத்தில் இருந்த சபை தலைவியும் இன்னும் திருத்தந்தையும் கூட தொடக்கத்திலே அனுமதிக்கவில்லை. மாறாக சிறுமலர் தெரசாள் திருத்தந்தையை நாடி சென்று மீண்டும் கேட்டபொழுதும் கடவுளுடைய திருவுளம் எதுவோ அதுவே உங்களுடைய வாழ்வில் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பிறகுதான் தன்னுடைய 15 வயது முடிவுறுகிற நிலையிலே தான் சிறுமலர் தெரசாள் கார்ம சபையிலே இணைந்து துறவியாக மாறி இன்று புனிதையாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு தகுந்த நேரம் வரவேண்டி இருந்தது. அதே போலத்தான் புனித மோனிகா தன்னுடைய மகன் அகஸ்தினாருக்காக 17 ஆண்டுகள் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் தன்னுடைய மகன் தன்னுடைய தவறான பாதையை விட்டு திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் அந்த தாயினுடைய உள்ளம் சோர்வடைந்திருக்கும். ஆனால் கடவுளுடைய தகுந்த நேரம் வந்த பொழுது அகஸ்தினார் தன்னுடைய வாழ்வை மாற்றி இன்றைக்கு திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய புனிதராக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு தகுந்த நேரம் வரும் வரைக்கும் புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்வில் மாற்றம் அடைவதற்காக புனித மோனிகா காத்திருக்கக்கூடியவராக இருந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு ஊழியத்தில் பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியின் வழியாக நம்முடைய வாழ்விற்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு இளைஞர்களும் இளம்பெண்களும் நல்ல முறையில் படித்திருந்தாலும் சரியான வேலை வாய்ப்பிற்காக பல ஆண்டுகள் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். திருமணம் ஆகாமல் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் 40 வயது ஆன பிறகும் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளம்பெண்களுக்கும், குழந்தை செல்வம் இல்லாமல் திருமணமாகி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் குழந்தை வரம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கும், பல ஆண்டுகளாக புற்றுநோய், எய்ட்ஸ் போன்ற தீராத நோய்களால் துன்புறக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், அதே போலவே பிரிந்த கணவன் மனைவி உறவு பல ஆண்டுகளாக சேர வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கும், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிய மகன் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், குடும்ப சொத்து தகராறு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் மீண்டும் ஒன்று சேர காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய இன்றைய இறைவார்த்தை பகுதி தரக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்விற்கான பாடம் என்னவென்றால், நாம் சரியான நேரத்திற்காக நம்மை தயாரிக்க வேண்டும். தயாரித்து நாம்
காத்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் தகுந்த நேரத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை எல்லாம் நிறைவேற்றி அவர் அளவுக்கு அதிகமான அருளையும் ஆசிரையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதற்கு மேலாக உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற அவர் தயாராக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டும். இந்த நாளில் நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.